ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுடர் வந்து எந்த தப்புமே பண்ணல, தியாவை ரூமில் வச்சு லாக் பண்ணல அப்படின்ற விஷயம் இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நம்ம அபி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சுடர் என்னை மன்னிச்சிரு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும் விடுங்க அம்மு, என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அபி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நம்ம விஷயத்தில் என்ன நடந்ததோ அதே தான் சுடருக்கும் நடந்திருக்கு. பார்வதி அக்காவை நம்ம கொலை பண்ணவே இல்லை, அவங்கள நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும்னு அந்த இடத்துக்கு போய் உட்காந்தோம். ஆனால் வெற்றி அதே மாதிரி தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், நம்மளை கொலைகாரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பின்ன வெற்றி வேறு என்ன நினைக்க முடியும்? வெற்றியை நம்ம தப்பாக நினைக்கவே கூடாது. ஏன்னா வெற்றி ரொம்ப நல்லவன் தான். அவன் நல்லவன்றதுக்காக தான் நம்ம அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ சுடரை நான் எப்படி தப்பாக நினச்சினோ அதே மாதிரி தான் வெற்றியுமே நம்மளை தப்பாக நினச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம அபி வந்து நினைக்கிறாங்க. ஸோ வெற்றிக்கிட்டே பார்வதி அக்கா விஷயமா பேசி எப்படியாவது நம்ம கருணாக்கிட்டேருந்து வெற்றியை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா வெற்றி தன்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம அபி யோசிக்கிறாங்க. ஸோ அது நடக்காத காரியம். ஏன்னா நம்ம அபி எந்த ஆதாரமும் இல்லாமல் வெற்றிக்கிட்ட தானாக போய் பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஸோ எப்படி அப்படின்னா நம்ம வெற்றி வந்து கருணா தான் உயிர், கருணாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அதனால் அபி ஆதாரம் இல்லாமல் பேசவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ தப்பு பண்ணாமே நம்ம அபி 10 வருஷமாக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடாது. நிரந்தரமாக வெளியவே தன்னோட பொண்ணு கூட தன்னோட பொண்ணோட எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு கூடவே சந்தோஷமாக இருக்கணும், திரும்பவும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம அபியோட பர்த்டே வருது. ஸோ நம்ம சுடர் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போது எடுத்து அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உண்டியலை எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரவும் உடனே தருண் இருந்துட்டு, என்ன சுடர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தருண், அம்மாவுக்கு பர்த்டே வரப்போகுது, அம்மாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது தருண். சரி என்ன வாங்கலான்னு இருக்க? நிறைய வாங்குகிற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை தருண். என்ன ஒரு ரூ. 250 ரூ. 300 தேரும்னு நினைக்கிறேன். இதில் என்ன வாங்கிட முடியும் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்லு, நீ சின்னதாக என்ன வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் அத்தை அதை சந்தோஷமாக எடுத்துப்பாங்க, ரொம்ப சந்தோஷம்தான் படுவாங்க சுடர், நீ இந்த அளவுக்கு செஞ்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அவங்க ரொம்ப ரொம்ப அதாவது ப்ரௌடாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி தருண், அம்மாவுக்கு கேக் வாங்கிடலாமா? சின்னதாக கேக் வாங்கிட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்று சேர்ந்து அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. சரி தருண், நீயும் நானும் கடைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஏன்னா நாளைக்கு அவங்களோட பிறந்த நாள். ஸோ நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே நம்ம தருணும் சுடரும் பக்கத்தில் உள்ள கடைக்கு, அதாவது பேக்கரி கடைக்கு தான் போயிட்டு வராங்க. ஒரு சின்னதாக ஒரு ரூ. 300 தேடுற மாதிரி ஒரு கேக்கை வாங்கிக்கிறாங்க. அது அதே சமயம் அதை கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணி தர சொல்கிறாங்க. ஸோ அதையுமே கொடுக்குறாங்க. இப்போது சுடர் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறத நினச்சி அவ்வளோ ஒரு ஹாப்பி. இதை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தருண் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தருணுமே, சுடர் உன்னை இப்படி சந்தோஷமாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று தியா விஷயத்தில் நீ இவ்வளோ வாடி போயிருந்த, எப்படி அழுதுகிட்டே இருந்த, நீ அழுதுகிட்டு இருந்த அப்படின்னா எனக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி ஏதோ ஒரு வேலை விஷயமா ரொம்பவே வேகமாக வராங்க. முன்னாடி வர்றதை எதுவுமே கவனிக்கல, ஃபோன் பேசிக்கிட்டே வந்து சடான்னு முன்னாடி வரவங்கள பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அங்கேங்கன்னு கோணல் மணலாக முறுக்கி ஒரு வழியாக எதுவும் ஆகலை, லைட்டாக டச் ஆகி நம்ம சுடர் கையில் இருந்த கேக் பாக்ஸ் கீழே விழுந்து அது சேதம் ஆகிடுது. ஸோ நம்ம சுடர் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க.
போகிறாங்க. நம்ம வெற்றி வண்டியை நிறுத்திட்டு வந்து, ஐயோ சுடர் நீங்களா? நான் ஏதோ தெரியாமல் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு சுடர். அம்மா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை கேப்டன், இது என் அம்முக்காக வாங்கினது. என் அம்முக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதான் என் அம்முக்கு நான் சேர்த்து வச்ச பணத்தில் அம்முக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதான் இது வாங்கிட்டு வந்தேன், இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ கவலைப்படாத, என்னால் தானே இப்படி ஒரு சம்பவம் ஆச்சு, நானே உனக்கு கேக் வாங்கி கொடுத்துட்றேன். இல்லை கேப்டன் எனக்கு வேண்டாம், நான் அம்மாவுக்கு வேறு ஏதாவது சிம்பிளாக கிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேப்டன் விடுறதில்ல, இங்கே பாரு சுடர், என்னால் நீ பாதிக்கப்பட்டிருக்க, நீ ஆசையாக உன்னுடைய அம்முக்கு வாங்கிட்டு போன கேக்கை நான் கீழே தட்டி விட்டுருக்கேன், அது ரொம்ப தப்பு தானே, நான் பண்ண தப்பை நான் தானே சரி பண்ணணும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தருணையும் சுடரும் பேக்கரி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது உனக்கு என்ன கேக் வேணும் செலக்ட் பண்ணு சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டன், நான் என்ன கேக் வாங்கி கொடுக்க சொன்னாலும் வாங்கி கொடுப்பீங்களா கேப்டன்? ஆமாம் சுடர், உனக்கு பெரிய கேக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கேக் தான் அழகாக இருக்குது, இந்த கேக் தான் வேணும்னு சொன்னாலும் சரி, நான் எது வேணாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கேன், உனக்கு எது வேணும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்கை தான் சூஸ் பண்ணுறாங்க. கேப்டன், எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே, அதாவது ஸ்ட்ராபெரி கேக்கை பார்த்ததுமே நம்ம வெற்றிக்கு அவங்களோட அதாவது அபி கூட லவ் பண்ண சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி கேக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம அபி வந்து வெற்றிக்கு ஊட்டி விட்ட ஞாபகம், அந்த அது அவங்க லவ் பண்ணுற காலத்தில் என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுறாங்க, அதாவது நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அதை பயங்கரமாக இரிட்டேட் ஆகுறாங்க. இங்கே பாரு சுடர், அந்த ஃப்ளேவர் மட்டும் உனக்கு வேண்டவே வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க நம்ம சுடர். சரிங்க கேப்டன், நாங்கள் கிளம்புறோம். கேப்டன், என் அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வரீங்களா? நாங்கள் பெருசாலாம் செலிப்ரேஷன் பண்ணல, யாரையுமே கூப்பிடவே இல்லை, நீங்கள் எங்களுக்காக உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சுடர், எனக்கு நிறைய வேலை இருக்குது, முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் தருணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சண்முகமே அபிக்காக ஒரு பெரிய கேக் வந்து ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நைட்டு அவளுக்கு சர்ப்ரைஸாக எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது நைட் ஆகுது, கரெக்டாக 12 மணிக்கு நம்ம அதாவது அபிக்கு தெரியாமல் வீடு எல்லாமே அவங்க தூங்குறப்போ எல்லாமே டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இப்போ அபியை பலூன் வெடித்து சண்முகம் வந்து எந்திரிக்க அதாவது எழுப்புறாங்க. நம்ம அபியுமே எந்திரிச்சு பார்த்தா வீடு ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது, பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஆனால் என்னென்ன இது, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னலாம் இங்கே நம்ம சுடர் எல்லாருமே காமெடியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பர்த்டே விஷ் பண்ணுறதுல கூட காமெடி பண்ணிக்கிட்டு செம ஜாலியாக இங்கே நம்ம அபியை வந்து அதாவது எழுப்புறாங்க. ஸோ நம்ம அபிக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போது கேக் கட்டிங் தான் பண்ணுறாங்க. இப்போது கேக் கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஊட்டி விடுறாங்க. நம்ம சுடரை வந்து அபி கட்டி அணைச்சிக்கிறாங்க. சுடர், உன்ன மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறந்ததை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், உண்மையாகவே நான் கொடுத்து வச்சுருக்கணும் சுடர், அம்மு நீங்களும் எனக்கு அம்மாவாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபி சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சரளாக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஆமாம், பெரிய கொடுத்து வச்சுருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவில் நிற்கிறாங்க, எங்கே போகிறதுன்னு நாதி இல்லாமல் இங்கே வந்து நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதில் கொடுத்து வச்சுருக்கணுமாமே, கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சரளா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ நம்மளை விட்டு தொலைகிறாங்களோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லைனா அவங்க தங்கச்சிக்கும் தங்கச்சி பொண்ணுக்குமே சம்பாதிச்சு அவங்களுக்கே பணத்தெல்லாம் அழிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எப்படியாவது அபி பேரில் இருக்கிற இந்த வீட்டை வாங்கிடணும் அப்படின்ற பிளானு சரளாவுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் சுடரும் நம்ம அபியும் சாப்பாடு சாப்பிட்றாங்க, வீட்டில் தங்குறாங்க, அதெல்லாம் ஒரு சில காரணமாக காட்டி எங்கள் சரளா வந்து அபிக்கிட்ட தனியாக பேசி
வீட்டை தன்னோட பேருக்கு மாற்றிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த யோசனை பிளானிங் எல்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் அபிகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அதே சமயம் இந்த விஷயம் நம்ம சண்முகத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பெரிய பிரச்சனையே நடக்கும். ஏற்கனவே இது விஷயமா நம்ம சரளா பேசி சண்முகம் இருந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் இங்கே நம்ம சரளா வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்காங்க, சண்முகத்துக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்றதுக்காக. இப்போது அதுக்கப்புறம் எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் அதாவது எல்லாருமே நைட் 12 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சதுமே இங்கே நம்ம அதாவது சுடர், அதுக்கப்புறம் தருண், தியா இவங்க 3 பேருமே கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுடர் இந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க நம்ம தியாவுக்கு பிடிக்கவே பிடிக்கல. சுடர்னாவே சுத்தமாக அவங்களுக்கு ஆகாது. சுடர் எப்பவுமே அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், டல்லாகவே இருக்கணும், அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தியா நினைப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே அதாவது வாழைப்பழத்தை தோலை எடுத்து அதாவது சுடர் முன்னாடி அவங்களுக்கே தெரியாமல் போடுறாங்க. இப்போ சுடர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்காக போகவும் சுடர் நழுவி விழுந்து தலையில் அப்படியே இடிச்சுக்குது. தலையிலேருந்து லைட்டாக ரத்தமும் வருது. உடனே தருண் இருந்துட்டு, சுடர் என்னாச்சு சுடர், எந்திரி சுடர், ஐயோ பிளட் வருது, அம்மா, அத்தை, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம சுடருக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. தியாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரத்தம் வருதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் கூட ஈவே இருக்கும் பார்க்கவே இல்லைங்க தியா. அப்படி என்ன நம்ம சுடர் மேலே கோவம்னு தெரியல. இந்த வீட்டில் சுடர் இருக்கக்கூடாதுன்னு சரளாவும் நினைக்கிறாங்க, அதே சமயம் தியாவும் நினைக்கிறாங்க. இப்போது தியா பண்ண விளையாட்டுத்தனமான செயலால் சுடர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தலையிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது நிற்கவே இல்லை. நம்ம அபி அங்கேருந்து ஓடி வராங்க. சுடர் என்னாச்சு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மு இங்கே முன்னாடி வாழைப்பழந்தோல் இருந்திருக்காமோ, நான் அதில் தெரியாமல் காலை வச்சுட்டேன், நழுவி கீழே விழுந்துட்டாமோ, தலையில் அடிபட்டு ரொம்ப வலிக்குது அம்மு, மயக்கம் ஒரு மாதிரி இருக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் மயங்கிடுறாங்க. இங்கே சண்முகமும் அபியும் அப்படியே அவ்வளோ துடிக்கிறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு சுடர், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னால் உயிரோடவே இருக்க முடியாது, உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லைனா என் வாழ்க்கையை எங்கேயோ ஒன்று நான் கழிச்சிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். சுடர் என்னாச்சு சுடர், எந்திரி சுடர், இப்போ என்னை பாரு சுடர், ஏன் சுடர் கண்ணை மூடிக்கிட்டேன், எந்திரி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம அபி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, நீ அழுகாம இரு, கண்டிப்பாக சுடருக்கு எதுவும் ஆகாது, நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே சரளா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா நிறைய செலவாகும், நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரளா, என்ன சரளா இந்த நேரத்தில் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைங்க ஏற்கனவே இவங்களுக்கு வக்கீல் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, இதில் இந்த செலவு வேறையா, இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற மருந்தை வச்சே அவளுக்கு மருந்து போட்டு விடுவோம், சீக்கிரமாக காயம் ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க சரளா நீ, அது எப்படி காயம் சரியாகணுன்றதுக்காக ஏதோ சின்னதாக அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு சரி செஞ்சுக்கலாம். இப்போது சுடர் மயங்கி கிடக்குறா, இப்போ அவள் மயங்கி கிடக்குறாளே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற, இங்கே பாரு சரளா, வர வர உன்னுடைய புத்தி எதுவுமே சரியில்லை, ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறேன்னு தெரியல, இங்கே பாரு அபி, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, இவளை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன், நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம அபி இருந்துட்டு நம்ம சண்முகம் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கலான்னு, எத்தனையோ பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வலி இல்லாமல் சும்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்ப எங்களுக்கு மட்டும் என்னென்ன, நாங்கள் என்ன ரொம்ப வசதியாகவா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உனக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா அபி, நீ அதில் பற்றியெல்லாம் நினச்சி எதுவும் கவலைப்படாத, சுடருக்கு எதுவும் ஆகாது, அதை நான் பார்த்துக்கிறேன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன, பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகலாம், இப்போ சுடரோட உயிர் தான் நமக்கு முக்கியம், நீ யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் போட்டு குழப்பிக்காத அபி, ப்ளீஸ் அபி எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி அழுதுகிட்டே வராங்க. தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே தியாவால் தான். தியா அப்போ கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாகவே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. சுடர் இல்லாமல் போனாலுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எங்கள் தியா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பான ஹேபிட் தான் சொல்லணும். சுடர் இப்போ வரைக்குமே யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் கெடுதலோ செஞ்சது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனான்ற மாதிரி தான். கண்டிப்பாக சுடருக்கு எதுவும் ஆகாது தான், கண்டிப்பாக
சுடர் கூட அந்த கடவுள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சுடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு கூட சொல்லலாம். யாருக்குமே எந்த ஒரு கெட்டதும் நினைக்காத ஒரு பொண்ணு. எல்லாருக்குமே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை நம்ம சுடருக்கு எக்கச்சக்கமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துட்டாங்க. டாக்டர் கிட்ட நம்ம அப்படியே அழுதுகிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் பதறாதீங்கம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. தலையில் நிறைய அடிபட்டிருந்தா தான் பிரச்சனை. சின்னதாக தான் அடிபட்டிருக்கு, பிளட்டு வந்திருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ 1 ஹவர் கழிச்சு டாக்டர் வந்து வராங்க. டாக்டர், பாப்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல, சுடருக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அவங்க பயத்தில் தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ தலையில் அடிபட்டது லைட்டாக பெயின் இருக்க தான் செய்யும். அதுக்கு இன்ஜெக்ஷனுமே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்ஸுமே ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சுடரை கூட்டிகிட்டு போகலாம். கொடுக்குற டேப்லெட்ஸை மட்டும் ஒரு 3 டேஸ்க்கு விடாமல் சாப்பிடணும். அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம அபிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சுடர் கண் விழிச்சிடுறாங்க. நம்ம அப்படியே அழுதுகிட்டே சுடர் சுடர்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது நம்ம தருண், சரளா அவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. வெற்றி வந்து எதார்த்தமாக சரி இந்த பக்கம் தான் வந்திருக்குமே, சுடர் அன்னைக்கே கூப்பிட்டா அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு வர சொல்லி நம்மளும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெற்றி வந்து நிற்கிறாங்க. நம்ம தருண் இருந்துட்டு வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடருக்கு தலையில் அடிபட்டுருச்சு அங்கிள், ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டேன் இங்கே நம்ம வெற்றி அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிற தருண், சுடருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல, சின்ன அடி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவும் ஒன்றுமே எனக்கு தெரியல அங்கிள், ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவங்க வீட்டுக்கு வந்தால் தான் எங்களாலேயே பார்க்க முடியும், சுடருக்கு எதுவும் ஆகக்கூடாது அங்கிள், சுடருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னாலுமே தாங்கிக்க முடியாது, தலையிலேருந்து நிறைய பிளட் வந்துக்கிட்டே இருந்தது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் ரொம்பவே பரிதவிப்பாக வேகமாக பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. சுடருன்ற ஒரு குழந்தை எங்கே அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுமே சொல்கிறாங்க. இப்போ சுடர் கூட சண்முகமும் நம்ம அபியும் உள்ள வார்டில் உள்ள தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சடான்னு நம்ம வெற்றி வந்து கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் சுடர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இங்கே அபி வந்து பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உடனே அபி இருந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே சுடர் கூட அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சண்முகம் இருந்துட்டு உனக்கு என்னடா, உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு குழந்தைய தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டு என் தங்கச்சியையுமே இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஊரத்தை தான் சுற்றிக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்காக என் தங்கச்சி குழந்தைய பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கோவத்தில் என்னென்னமோ பேசிடுறாங்க. இப்போ தான் நம்ம வெற்றிக்கு தெரிய வருது சுடர் தான் தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், சுடர் அபியோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ அந்த விஷயமே உனக்கு தெரியாதா, ஐயோ அபி யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னாலே, ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி நம்ம உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அபியை பார்க்குறாங்க. அண்ணா அண்ணா என்னண்ணா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டோமா, உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு வெற்றி உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயத்த தயவு செஞ்சு அந்த கருணா கிட்ட சொல்லிடாத, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வேரோடு சாய்ச்சிடுவான், அவன் அவ்வளோ பெரிய கொடூரக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்த அபி, கொடூரக்காரன் அது இதுனெல்லாம் எதுவும் சொல்லாத, கருணா ரொம்ப ரொம்ப நல்லவன், கருணாவுக்கு நீ மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு இங்கே பார் வெற்றி, சத்தியமாக நான் அந்த ஒரு தப்பை செய்யவே இல்லை, நான் என்ன சொன்னால் என்ன பண்ணால் நீ அதை புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல, பண்ணாத தப்புக்கு 10 வருஷமாக நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அது சொன்னாலும் உனக்கு புரியாது, கண்டிப்பாக அதுக்கான ஆதாரம் எனக்கு கிடைக்கும், ஒரு நாள் நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்ப, அன்னைக்கு நீ என்னை கெஞ்சிக்கிட்டு காலை பிடிச்சா கூட உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம வெற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு. சுடர் வந்து தியா விஷயத்தில் மாட்டிக்கிட்டது, அதே சமயம் புத்திசாலித்தனமாக நம்ம வெற்றி வந்து டீச்சர்கிட்ட பேசி யார் தப்பு செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சது. ஸோ இதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறப்ப தான் ஒருவேளை அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாளோ, ஒருவேளை தப்பு பண்ணாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, 10 வருஷமாக அவள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா, அப்போது அபி சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்கும்ல, ஏன் நம்ம அதை யோசிச்சு பார்க்கக்கூடாது, ஏன் அதுக்கான முயற்சி நம்ம பண்ணக்கூடாது, அபி தப்பு பண்ணாலா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆகணும்ல, அன்றைக்கி பார்த்ததுமே அவள் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட என்ன நடந்துச்சுன்னு கேட்காம நம்ம பாட்டுக்கு அவளுக்கு எதிராக சாட்சி சொன்னோம், இன்றைக்கி அவள் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு
முந்நூறு டைம் சொல்கிறா, அப்போது அவள் உண்மையாகவே தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் சுடர் கண் விழிச்சு கேப்டன் நீங்கள் எப்போ கேப்டன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்த யாரோ மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுதேன்றது நம்ம வெற்றிக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ கிட்ட போயிட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கேப்டன், நான் என் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாமே சூப்பராக தான் நடந்தது, சந்தோஷமாக இருந்தோம். சடான்னு நான் கால் நழுவி கீழே வழுக்கி விழுந்துட்டேன். தலையில் அடிபட்டுருச்சு கேப்டன், எனக்கு ரொம்ப வலிக்குது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம வெற்றிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. சுடர் நீ அழுகாத சுடர், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சுடர் இருந்துட்டு அம்மு இவங்க தான் என் கேப்டன், இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட என்றைக்காவது இவங்கள கூட்டிகிட்டு வரணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன், இப்போது கேப்டனே யதார்த்தமாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனேஷுங்க நம்ம அபி இருந்துட்டு இங்கே பாரு சுடர், நீ ரொம்ப நாளாகவே என் அப்பா கூட நான் இருக்கணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட நிறைய டைம் கேட்டிருப்ப, அப்படி கேட்டப்பெல்லாம் உன்னை நான் ரொம்பவே திட்டியிருப்பேன், அடிக்கவும் செஞ்சுருப்பேன், இன்றைக்கி அதுக்கான பதில் உனக்கு தெரிய வரும், உன் அப்பாவே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுடரால் நம்பவே முடியல, பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னமோ சொல்கிறீங்க, இவர் தான் என் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றி வந்து கண் கலங்கிக்கிட்டே சுடர், நீ என் பொண்ணா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன், ஆனால் நீ இருக்கிற விஷயம் நான் தெரியாமல் எத்தனை நாளாக இருந்திருக்கனே, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ சுடர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கேப்டன், இங்கே பாரு சுடர், கேப்டனெல்லாம் கூப்பிடாத, என்னை உரிமையாக அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது நம்ம வெற்றிக்கு. இந்த வார்த்தையை இந்த வயசில் தான் என் புள்ள கூப்பிடணுமா, இத்தனை நாளாக என் பிள்ளையை இப்படி நான் தவிக்க விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சுடரோட கையை பிடிச்சிக்கிட்டு சுடர் என்னை மன்னிச்சிட்டு சுடர், இத்தனை நாளாக உன்னை நான் ரொம்ப தவிக்க விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, என் அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பா, ஏன்ப்பா நாங்கள் ஜெயிலில் இருந்தும் எங்களை வெளியே எடுக்கிறதுக்காக நீங்கள் வரவே இல்லை, உண்மையாகவே என் அம்மு எந்த தப்பும் பண்ணவே இல்லைப்பா, அம்மு உண்மையாகவே தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட கோச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்களாப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுடர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு எதுக்குமே இங்கே நம்ம வெற்றிக்கிட்ட பதிலே இல்லை. ஸோ நம்ம சுடர் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, நேற்று கூட நீங்கள் தியா விஷயத்தில் நீங்கள் தான் அதாவது யார் தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிங்க, அதே மாதிரி என் அம்மாவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எப்படியாவது என் அம்மாவும் நிரந்தரமாக ஜெயிலை விட்டு வெளியே வர வைக்கணும் அப்பா, ப்ளீஸ்மா, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கணும், இத்தனை நாளாக எந்த கோவத்துக்காக எதுக்காக நீங்கள் எங்களை பிரிஞ்சு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் நீங்களும் அம்முவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், என் கூட நீங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு வந்து என்னை ட்ராப் பண்ணணும், ப்ளீஸ்ப்பா, இதெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வெற்றி வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க என்ன அப்படின்னா, தியா விஷயத்தில் நடந்தது தான் அபி விஷயத்துலேயும் நடந்திருக்கும், எது உண்மை யார் தப்பு செஞ்சாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அதாவது அபி விஷயமா நம்ம அவ்வளோவா என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லை, அப்படி தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியை சொன்னோம், அவள் பாட்டுக்கு அங்கே ஜெயிலுக்கு போயிட்டு நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா, அதை அத்தோடு விட்டாச்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே தீர விசாரிக்கவே இல்லை, அதே சமயம் என்ன நடந்ததுன்றத அப்போவே மறந்தாச்சு, நம்ம அப்போவே யோசிச்சு பார்த்து அவகிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே யார் தப்பு பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்க பார்வதி அக்காவை அப்படின்றத நம்ம தீர விசாரிச்சுருந்துருக்கணும் அப்படின்னலாம் நம்ம வெற்றி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது உடனே நம்ம வெற்றி ஓடி வந்து நம்ம அதாவது அபியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு அபி, இத்தனை வருஷமாக நீ தப்பு பண்ணாமல் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை என்னை பார்க்குறப்பெல்லாம் நீ சொல்லுவ, ஆனால் நான் அதை நம்பவே இல்லை, நேற்று தியா விஷயத்தில் நடந்த எல்லாத்தையுமே தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அப்படி அதே மாதிரி உன் விஷயத்துலையும் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அபி, உன் மேலே தப்பு இருக்கா இல்லையானாலாம் எனக்கு தெரியாது, இத்தனை வருஷமாக நீ குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதெல்லாம் நினச்சி தான் இப்போ நான் உன்னை மனசார ஏற்றுக்கினேன், ஆனால் உண்மையாகவே நீ சொன்னது உண்மை அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும், அதுக்கான
ஆதாரத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபியுமே அதுக்காக தான் நான் எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெற்றி. கண்டிப்பாக கொலை பண்ணது இவங்க தான் அப்படின்றத ஆதாரத்தோடு நான் நிரூபிப்பேன். அதுக்கான நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு நிறையவே இருக்குது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சுடரும் வெற்றியும் சாரி நம்ம வெற்றியும் அபியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதனால் சுடர் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. இப்போ வெற்றிக்கிட்ட வந்து அப்பா எக்காரணத்துக்காகவும் எப்போயுமே என்னையும் அம்மாவும் நீங்கள் எங்கேயுமே விட்டுட்டு போகவே கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும். நம்ம நிறைய ஷாப்பிங் போகணும். நீங்கள் என்னை ஸ்கூல் கொண்டு வந்து விடணும். இப்படி நிறைய ஆசை எனக்கு இருக்குப்பா. எனக்கு அப்பாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் தெரியுமாப்பா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துராதான்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நீங்கள் தான் என்னுடைய அப்பாவாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இனிமே என் வாழ்க்கையில் அடமலை தான்ப்பா. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு வெற்றியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நம்ம சுடர். ஸோ எங்கள் வெற்றிக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சுடர் நீ எதுக்காகவும் கவலையே படக்கூடாது. உன்னையையும் நான் உன் அம்மாவையும் எப்பயுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன். அம்மு தப்பு பண்ணல அப்படின்றத நான் நிரூபித்து அதுக்கப்புறம் ஜெயிலை விட்டு நிரந்தரமாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத சுடர். எதுக்காகவும் நீ கண் கலங்கி நிற்கக்கூடாது. இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் எப்போவுமே நீங்கள் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக தான் இருக்கணும். உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு கடமை எல்லாமே எனக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இப்போ வரைக்குமே நம்ம கர்ணா தான் பார்வதியை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வெற்றி வந்து நம்பவே இல்லை. பார்வதி அக்காவை உண்மையாகவே கொலை பண்ணது யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. கடைசியில் கர்ணா தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம வெற்றி கர்ணாவை கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.